கொடைக்கானல் பேருந்து நிலையத்திற்கும் இந்த சுற்றுலா பயணிகள் சொந்த ஊர் திரும்புவதற்கு போதிய பேருந்து வசதி இல்லாமல் தற்போது அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்த செய்தியுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ஆபிரகாம், கொடைக்கானல் என்பது கொடைக்கானல் ஒரு முக்கிய சுற்றுலா தலங்களாக ஒன்றாக இருந்து வருகிறது. கொடைக்கானலுக்கு சனி ஞாயிறு மட்டுமே அதிகமான சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானவர் வந்து செல்வார்கள். தற்போது தொடர் விடுமுறை மற்றும் சனி ஞாயிறு வார விடுமுறை என்பதால் கொடைக்கானலுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் மீண்டும் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதாக இருக்கட்டும், அதே போல் கொடைக்கானல் மற்றும் கொடைக்கானல் சுற்றி வட்டார பகுதிகளில் பல கிராம பகுதிகள் உள்ளது. அந்த கிராம பகுதிகளுக்கு வந்த அந்த பயணிகளும், அதாவது சொந்த ஊருக்கு வந்து விடுமுறையை கொண்டாடுவதற்கு வந்த உள்ளூர் மக்களும் சரி வெளியூர் மக்களும் சரி மீண்டும் தங்களுடைய வேலை செய்யும் ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் தற்போது வரை கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கும் நிலைதான் தற்போது ஏற்பட்டு வருகிறது. பல முறை உள்ளூர்வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் கொடைக்கானலில் இருந்து மீண்டும் செல்வதற்கு, அதாவது குறிப்பாக பண்டிகை நாட்களாக இருக்கட்டும், அதே போல நீண்ட தொடர் விடுமுறையாக இருக்கட்டும், போது அந்த சமயங்களில் அதிகமாக சிறப்பு பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை கொடுத்து உள்ளனர். தற்போது வரை சிறப்பு பேருந்துகள் எதுவுமே நியமிக்காத நிலையில் கொடைக்கானல் சுதந்திர தின விழா மற்றும் அந்த வார சனி ஞாயிறு போன்ற வார விடுமுறை நாட்களாக கொடைக்கானலுக்கு அதிக சுற்றுலா பயணிகளும் உள்ளூர்வாசிகள் மீண்டும் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல சூழ்நிலையில் பேருந்துகள் இல்லாமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கொடைக்கானலில் தற்போது தட்பவெப்ப நிலையானது மிகவும் சாரல் மழை பெய்து கொண்டு வருகிறது. அதே போல் பனிமூட்டமாக காணப்படுகிறது. இந்த நேரத்தில் சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை பேருந்து நிலையத்தில் பகுதியில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டு வருகிறது. தற்போது இந்த பகுதி மக்களின் கோரிக்கை என்னவென்றால், சிறப்பு பேருந்துகள், அதாவது குறிப்பாக பண்டிகை நாட்களிலும் சரி தொடர் விடுமுறை நாட்களிலும் சிறப்பு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.